கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டிசம்பர் மாதம் வந்தவுடனே நமக்குள்ள வருகின்ற ஒரு எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற காரியங்களை குறித்து பார்க்கும்போது இயேசுடைய பிறப்பு நாளை தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்று பார்க்கும்போது அவர் இன்னும் குழந்தையாகவே ஒரு பாலனாகவே பார்க்கின்றோம். இந்த நாளில் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான சித்தூர் மாவட்டத்தின் தலைமையாகவும் சில பொறுப்பாகவும் இருக்கின்ற நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அருமை சகோதரர் என்னை அழைப்பு கொடுக்கிற அருமையான ராபர்ட் ஐயா அவர்களுக்கு எப்பத்தான் இயேசுவின் செப வீட்டின் மூலமாய் நன்றி வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி. அது மட்டுமல்ல, சில வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு பெரிய காரியங்கள், எண்ணங்கள். அதனால இந்த நாளில் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டானது எனக்கு இதுதான் கிறிஸ்துமஸ் கிஃப்ட். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராபர்ட் ஐயா ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்னா, பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் நான் அன்போடு பெற்றுக்கொள்கிறேன். அது உற்று துணையா இருக்கின்ற அருமையான என்னுடைய அருமை நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவைப்பட்டு எனக்கு ரொம்ப பேரு எனக்கு வேண்டிப்பட்டிருந்தா பேரு சொல்ல முடியாது. ஜீவரத்ன ஐயா, பால்சேகர் ஐயா நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாஸ்டர் எலிசா ஐயா மற்ற அனைத்து பேர்களுக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இதை குறித்த மெசேஜ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபித்து விட்டு கர்த்தருடைய செய்திக்குள்ள கடந்து போகலாம். ஜெபம் செய்வோம். என் அன்பின் தகப்பனே, உடைய பிறப்பு நாளை குறித்து அருமையான என்னுடைய சகோதரர்கள் உடைய திருப்பணி ஆற்றுகின்ற இறை வார்த்தை சொல்லுகின்ற ஒவ்வொரு ஐயாவுக்கும் மத்தியில் அடியனை இப்போது பயன்படுத்திக் கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அடியனை மறைத்து நீ வெளிப்படுத்தும் உடைய பிறப்பு நாளை சில ரகசியங்களை எங்களுக்கு காண்பித்தரணும் அப்பா. நான் ஒன்றுமில்லாதவன். சில நேரங்களில் நான் சில வார்த்தைகளை கூட தவறிவிடலாம். என்னை மன்னித்து உன் நாமம் மட்டும் மையமடையட்டும் அப்பா. அடியனை மறைத்து நீ பேசும், வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அதே போல 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாக நாம் எப்படியோ இருந்திருக்கலாம், எந்த விதத்திலும் இருந்திருக்கலாம். மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு பல விதத்தில் காணப்பட்டிருக்கலாம். நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியக்காரர்களாகவும் போதகர்களாகவும் பாஸ்டராகவும் நாம் காணப்படும் போது நாம் மற்றவங்க சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரே வசனம். ஆதி முதல் இருந்தோம் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தோம் எங்கள் கையினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற வார்த்தை, சொல்லுகின்ற வார்த்தை, அது ஜீவ. அந்த ஜீவ வார்த்தையை நாம் கொண்டு போய் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது அது நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நாம் இருக்கிற இடங்களில் அது நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஒரு முறை ICDC சேர்மன் அருமையான
பேர் என்ன பேரு? ஐசிடிசி சேர்மன். அவரை நான் ஒரு நாள் பார்க்கும்போது வேலூர் டைசஸ்ல ஒரு டைசஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அவரை நான் பார்த்தபோது அவர் என்னோடு கூட பேசும்போது அவரிடத்துல 3 பிஷப் இருக்கிறார்கள். நிறைய கூட்டம் நடத்துகிறார், பல இடத்துல செயல்படுகிறார். ஜெபக்குமார் என்னை பார்த்த உடனே உடனே கெட்டிய கையில் பிடித்துக் கொண்டார். கெட்டியை பிடித்துக் கொண்டு ஐயா எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஜெபக்குமார் ஐயா ஒரு காலத்தில் ஒரு நாட்களில் என்னுடைய மீட்டிங்ல வந்து கலந்து கொள்வார், சில காரியங்களை பெற்றுக் கொள்வார். இதுல ஏன் பெருமைக்காக நான் சொல்றேன்னா, நான் பெருமைக்காக சொல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் கடவுளை பார்த்து ஜெபிக்கும் போது முடிந்தாலும் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது கொரோனா நேரங்களில் அவர் வருவார், என்னிடத்தில் வந்து சில காரியங்களை பெற்றுக் கொள்வார். அப்போ திடீரென்று மகனும் 2 பேரும் வந்து என்னை பார்த்து எங்க வீட்டு எங்க சர்ச்சில் ஆண்டு விழா வருகிறது, எங்க சர்ச்சை அப்படியே இருக்கிறது, நாங்க என்ன செய்வதுன்னு தெரியல, தயவு செய்து வந்து இந்த ஆண்டு வேளை நீங்க கலந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பதான் சொன்னேன், நான் ஒரு வார்த்தை பார்த்து கேட்டேன், ஐயா நான் ஏன் வரணும், என்னை விட வேலூர்ல நிறைய பேர் இருக்கிறார்களே, அவர்களை கூட்டு என்ன பண்ணி பயன்படுத்தலாமே. இல்ல நீங்க தான் வரணும். உடனே என்ன பண்ண, கட்டாயம் வருகிற சொல்லி போட பெரிய பேனர் போட்டு நல்ல நல்ல பிரியாணி, காடை பிரியாணி போட்டு, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி மற்றும் ஃபிஷ் எல்லாம் போட்டுருக்காரு. நான் அதாவது ஆண்டவருக்காக தண்ணியே அர்ப்பணிக்கும் போது, மனதார செயல்படும் போது கடவுள் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏனோ தனமா செஞ்சுமனா அது விருத்தடைவே உடைய உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமா செய்யணும். அப்பதான் நான் தேவ சமூகத்தில் சொன்னவரே, நான் நாமத்தினால அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஜெயக்குமார் ஐயா இப்படியே இருக்கக்கூடாது, எப்படியாவது ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஜோமனி மெசேஜ் கொடுத்து வந்துட்டேன். வந்த உடனே அடுத்த மாதமே ஐசிடிசி ஒரு பெரிய டைசிஸ் உருவாக்கப்பட்டது. எல்லாம் அதே போல ஜீவ வார்த்தையை ஒளியை கொண்டு நாம் கடந்து போகும்போது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராய். அதான் ஜீவ வார்த்தை, நம்மளுக்கு உயிர் கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்யும். அதான் கடவுள் என்று சொல்வதற்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்து போய் உள்ளே வாசம் செய்கிறவர், அழுக்கை நீக்கி, பாவத்தை நீக்கி, சாபத்தை நீக்கி, நம்மளை எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை அடிப்படையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மட்டுமல்ல, சில பயம், திகில்கள், வேதனைகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இருள் வந்த உடனே நிறைய பேருக்கு பயம் வரும். குடும்பத்தை நடத்த போறோம், பயந்துக்கிட்டோம், என்ன அது பார்க்கவே கூடாது. கலப்பை கையில் எடுத்தவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நான் நேரத்தை சொல்ல சாப்பாடுகளும் தரவில்லை, தண்ணி தண்ணி. ஆனா ஊழியக்கார பிள்ளைங்களுக்கு, தேவனுடைய வார்த்தை சொல்ற பிள்ளைங்களுக்கு பசின்றதே இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் தான் உண்டு. அங்க கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, துயரம் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. இந்த பூலகம் மாயமற்ற உலகம், பொய்யான ஜனங்களை உண்டு. இந்த பூலகத்தை பலவிதமான பயங்கள், திகழ்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம பயப்படவே காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார். எனது நங்குரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு
ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மீட்டுக் கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு போகின்ற நேரத்தில் யோர்தான் நதியை கடந்து போய்விட்டார்கள். 10 கோத்திரம், 2 கோத்திரம் மட்டும்தான் யோர்தான் நதி அண்ணாண்டே இருந்துவிட்டார்கள். காணாமல் போன ஆடுகளுக்காக தண்ணியை என்ன பண்ணாரு ஆண்டவர் அர்ப்பணிப்படுவது. மீட்பன் காணாமல் போன ஆடுகளுக்காக 99 ஆட்டை விட்டு ஒரே ஒரு ஆட்டுக்கு என்ன பண்ணாரு இரவென்றும் பகலென்றும் பாராமல் முள்செடியா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவுடைய திருப்பணியில பயம் பயம் திகில் வேதனை என்ன நடக்குமோ தெரியல என்று கலங்கிக் கொண்டிருந்த நபதலி சபோதலியன் என்ற நாட்டை சேர்ந்த 2 கோத்திரங்கள், அவங்க 2 கோத்திரங்கள் அழித்து விட்டுதான் கானான் தேசத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எப்பவுமே பயம் 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 விட்டு கொண்டிருந்தது. அவங்கதான் கலிலேய கடற்கரை ஓரத்திலேயே இருக்கிறவர்கள். இப்ப சித்தூருக்குள்ள உள்ள வரணும்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் என்ன பண்ணோம் உள்ள வரணும். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி எல்லாம் க்ளோஸ் பண்றது என்ன பண்ணோம் உள்ள வரணும். அது போலதான் பயம் பயம் என்ற பயங்கரமான சூழ்நிலைகள். அதான் இயேசு சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈடுபடுத்தின கடற்கரை யோர்தான் கலிலே ஆகிய அதிசய பிரபுத்துவம் மகிமையை படுத்துவார். அந்நாட்டில் பண்ணுவாரு அவர்களை மகிமைப்படுத்துவாரா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் மகிமையானவர். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது மட்டுமல்ல, அவர் நோக்கமே 12 கோத்திரங்கள் அழியவே கூடாது, அவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் சொல்லி முதல் நற்செய்தி, முதல் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்துல சொல்றாரு. அவர் கலிலேயா கடற்கரை என்ன பண்ணாரு சுற்றி திரிந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, படிச்சு பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல படி பார்க்கலாம். மத்தேயு 4:13 படிங்க. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாடுகளில் இருக்கும் படத்திற்கு அருகான கப்பர்நகூமுக்கு வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அங்கதான் பயம் திகில் வேதனைகள் கொடுமைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்பட்டது. ஆனா அவங்களுக்கு தான் முதல் நற்செய்தியை நம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது போலதான் இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை நல்லா கவனிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தைகளுக்கு இருள் என்பது விசுவாசம் மட்டும் கொண்டு வருதல்ல, சில பயங்களும் திகில்களும் வருகிறது. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கே பாவம் செய்கிறார்களோ, எங்கே மீறுதல் காணப்படுகிறதோ, எங்கெங்கே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, அங்க கடவுள் என்ன பண்ணாரு? அந்நிய நாட்டுக்கு அடிமை கொடுத்துறாரு. நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு? பர்மிஷனை கொடுக்கிறாரு, கூட்டிட்டு போறாரு. அங்க அடிமையா போய்விட்டார்கள். 70 வருஷம் அடிமையா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு அடிமை. ஒரு பக்கம் அது ஒரு பயம், ஒரு பக்கம் இது ஒரு பயம். பாருங்க, அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்குரிய ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற வார்த்தை, பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகவே கூடாது. 10 ரூபாய் கூட நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அந்த பயத்தை நீக்கி பைபிளை தூக்கி கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை. பூமி வாயை திறந்தது என்று சொல்லி என்னங்க புத்தகத்துல சொல்றான். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? அந்நிய நாட்டு பெண் என்ன பண்ணாங்க? அழகா இருக்குன்னு கெடுத்துட்டாங்க. அப்ப பூமி என்ன பண்ணல? வாயே பூமி பொறுக்கவே பொறுக்கல. அதனால பூமி வச்சு வாயை இறந்தது. என்ன 23-24 அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரியா படிச்சு பாருங்க வீட்டுல. அப்ப பூமி வாயை திறந்ததுன்னா காரணம் என்ன?
நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் நிலைமைகள் இன்னைக்கு நான் பாஸ்ட் சொல்லி பைபிள் எடுத்துக்கொண்டு நாம் திரிகிறோம் சரி, ஆனா உண்மைன்றதே இல்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம் நங்கூரம் இயேசு இருக்கிறார். அவர்தான் முதல் போதகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் முதல் போதகர், அவர்தான் முதல் ராஜா, அவர்தான் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தகப்பன். இப்படிப்பட்ட ரட்சிகரை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளால் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்துல அவர் போய் சத்தியத்தை அறிவிக்கும் போது நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மகிமையாக பார்க்கின்றோம். ஏசாயா தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நானும் ஒரு விதமா சொல்ல ஆசைப்படுகிறேன். 4 ராஜ்யங்கள் கடந்து போய், அதாவது 3 ராஜ்யங்கள் கடந்து போய் 4வது ரோமருடைய அரசாட்சி நேபுகத்நேச்சர், அப்புறம் என்னது 4 திட்டங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய மெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோமருடைய சாம்ராஜ்யத்தை தான் நம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து எத்தனோ யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் மரித்து விட்டார்கள். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மாபெரும் அலெக்சாண்டர் பல இடங்களில் வெற்றி பெற்று வந்த ஒரு அலெக்சாண்டர் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனை, ஐயா நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, நான் மறைத்து விட்டால் என் அடக்கப்படுறது யாருன்னா யார் இருக்கணும்? மருத்துவர்களே இருக்க வேண்டும். என்ன நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, நீங்க எனக்கு பிழைக்கும்படி செயல்பட்டீங்க. ஆனா எத்தனோ எத்தனோ பேர் வெற்றி பெற்றேன். ஆனா இப்ப சின்ன ஒரு வியாதியால என்னால பண்ண முடியல. இந்த வியாதியை யாரால காப்பாற்றவே முடியல. ஒருவேளை நான் மறைத்து விட்டால் நீங்க என்னை சாவு பெட்டில வைத்து என்ன பண்ண, நீங்க தான் தூக்கி கொண்டு போக வேண்டும், மற்ற யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார். 2வது கோரிக்கை என்ன வைத்தார்னா, அந்த சாம்ராஜ்யத்தில் இன்னைக்கு கூட நாம் சொல்றோம் நான் தான் என்பது ஒரு நாளில் விழுந்து போயிடுவோம். சாக்கிரதையா இருக்கணும். திருவசனத்தில் சாக்கிரதையா பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வாழும்போது கடவுள் நிச்சயமே ஆசீர்வதிப்பார். 2வது கோரிக்கை வைத்தார், நான் மரித்தவுடனே தூக்கி போறதுக்கு முன்னாடி 2 கைகளும் கீழே போட வேண்டும். 3வது கோரிக்கை சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, நான் கடந்து போகும்போது தூக்கி கொண்டு போகும்போது நான் சம்பாதிச்ச நிறைய பொன் வெள்ளி நகைகள் பணம் எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன தூக்கி கொண்டு போகும்போது என் பாடிகள் என்ன பண்ணுங்க, தூக்கி எறியுங்க. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போக என்ன பண்றாங்க, காசை இறைச்சி போடுறது. அருமையானவர்களே, இப்படிதான் அலெக்சாண்டர், மாபெரும் அலெக்சாண்டர் தன்னுடைய கோரிக்கைகளை வைத்தார். நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், ஒரு சிறிய வேதனால, ஒரு சிறிய கஷ்டத்தினால, ஒரு சிறிய துன்பத்தினால எனக்கு வந்த பாடுகள் நான் சம்பாதிச்சு ஒண்ணுமே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் கொடுக்கப்பட்ட வேலை கர்த்தருடைய வேலை. இந்த கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாதபடி ஜாக்கிரதையா செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும். அப்படி செயல்படும் போது நம்முடைய ஊழியம் சிறிய ஊழியம் இருக்கலாம், சின்ன கிராமத்துல திருப்பதி ஆற்றலாம், ஆனா ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாலிப பருவத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம என் அப்பா அம்மா டெம்பிளைக்கு பிறகு என் அண்ணன் அண்ணி தான் என்னை காப்பாற்றினாரு. அப்ப நான் ஐக்கியம் முடிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை மோசமா இருக்கும். பைபிளை தூக்கி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சத்தியத்தை அறிவிப்பார். அவங்க நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்பா அம்மா இல்லை சாப்பாடு அத்தை சாப்பிட்டு வாழ்ந்தது நான். அப்படி வாழ்ந்த நேரத்துல என்ன செய்தது தெரியல. அப்போது ஒரு தம்பிக்கு பிசாசு பிடித்து பயங்கரமா அவஸ்தைப்பட்டுக் கொண்டதார். என் ஊர்ல இருந்து
என் சொந்த ஊர் சத்தியவேல். சத்தியவேட்டில் போய் என் பேர் சொன்ன போதும் ஒய்யாஸ், அதாவது இவர்களெல்லாம் அவங்க சத்தியத்தில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார். அவங்க மனைவி தான் பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர், சித்தூருக்கு பெரிய டாக்டர். இப்போ அவங்க போயிட்டார். சுராஜ் மனைவி நானும் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். 2 பேர் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அவர் என்கிட்ட நிறைய டைம் ஜெபம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் அங்கிருந்து பக்கத்துல ஒரு இடத்துல நான் போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு தம்பி பிசாசு அப்படின்னால இயேசு பற்றி தெரியாம கைகள் இருந்து காலில் இருந்து கைத்துல இருந்து கயிறுல இருந்து முழுக்கமா பயங்கரமான சூழ்நிலையில் கட்டப்பட்டு அந்த பிசாசு இரவு பகல் சொல்லுது, நான் உன்னை சாகடிக்க போறேன், செத்துதான் போறேன், உன்னை யாராலுமே காப்பாற்றவே முடியாது. எல்லாம் மந்திரகாரங்க போயிட்டாங்க, எல்லாம் பூஜ்யம் போட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா அற்புதம், அவங்க அம்மா தேங்காய் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு ஆளுக்கு என்ன பண்ணாங்க, தண்ணி மேல ஊத்தின்னு தேங்காய் ஊத்தின்னு போனாங்க. ஆனா அப்படியே அப்ப நான் ஒரு சிறிய கிராமம், என் ஊர் சொந்த ஒரு கோம்டி குளம். அந்த கோம்டி குளத்துல அங்க அப்படியே ஜெபம் பண்ணும்போது நான் அப்படியே போயிருந்தேன். போகும்போது என் அண்ணி ஒரு என்ன பண்ணாங்க, ரிலேஷன் அண்ணி, அப்பா தம்பி என் அக்கா பையன் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறான், தயவுசெய்து போயிட்டு தம்பி. நான் என்ன பண்ணேன், அப்படியே போறேன். போயிட்டு ஏரிக்கரை தாண்டி பாட்டு பாடினே போறேன். சின்ன வயசு எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவு தெரியும். பாட்டு பாடி போன தம்பி உள்ளா இருக்கிறாரு. என்னப்பா தினகரன் கேட்டேன். எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. எப்பா நான் எதுக்கு வந்தேனா, உங்க சித்திடாம என்ன அனுப்பிச்சு ஜாப் பண்ண சொல்லி, நீ என்னப்பா எதுக்கு வந்து எதுக்கு சொல்ற, நீ ஜாப் பண்ணிட்டு போதுங்க, நான் பேய் பிடிச்சு அனுப்பிச்சாங்களான்னு. எப்பா இந்த பேயால இருக்கட்டும் பிசாசானா இருக்கட்டும், எனக்கு பற்றி அவசியமே இல்லை. இல்ல பேய் மட்டும் தான் வரல, நான் செய்வதை கடவுள். என் அண்ணே சொன்னாங்க, என் அக்கா மகனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அந்த பிசாசை டெய்லி தொண்டு கொடுக்குது, நான் இவனை சாகடிப்பேன், 40 நாள் ஆள் ஒன்று சாகடிப்பேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு. சரி ஓகே பண்ணு. அங்க போன அவங்க தங்க அண்ணோட மச்சம் மாடனாரு தெரியும். மச்ச மாமா பேசுறது சகைதான். மச்ச மாடனாரு அவரும் ஒரு எந்த இருக்கிறது தான். சரி ஓப்பனை கூட்டிட்டு போனாரு. ஓப்பனை தம்பி நான் பேய் ஓட்டு வரல, பிசாசு ஓட்டு வரல, நீ என்ன பண்ணு ரூமுக்கு வர ஜோம் பண்ணலான்னு ரூம்ல உட்கார வச்சு, அரிமானவர்களே நம்ம ஜெபம் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாரும் ஜெபம் பண்ணாலும் சரி, விசுவாசம் ஜெபம். மத்திய 28 சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சிட்டியில் தான் ஊழியம் செய்ய அவசியம் இல்லை, டவுன் தான் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை, பெரிய சர்ச்சில் தான் ஆயிரம் அவசியம் இல்லை. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போதிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தம்பி போய் நிக்கிறேன். அந்த தம்பி பைபிள் முட்டி போட்டார், தலைமலை கை வச்சுட்டு, யாரும் தலைமலை கை வச்சுட்டு உஷாரா ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் இருந்தாதான் அந்த எஃபெக்ட் என்ன ஆகுது மேல வராது, இல்லன்னா நம்ம தீது கட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அந்த தம்பி மேல கை வச்சு செபிக்கிறேன். அந்த தம்பி கொஞ்ச நேரம் பார்த்து கத்துனா பண்ணாரு. அவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமான்றாரு. யார் பண்ற, என் மேல 15 பிசாசு இருக்குது, 15 ஏவுத பிசாசு மேல இருக்குது. என்னால நீ எப்படி வந்த, நான் சொன்னேன் 15 பிசாசு வந்து சொல்றேன் யாருன்னு கேட்டேன். நான் யார் தெரியுமான்னு கேட்டேன். அவர் தம்பி கேட்டேன், நீ யார் தெரியுமான்னு, ஊழியக்காரர், நீ கடவுளுடைய வார்த்தை பேசுறவங்க, நீ கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நீ கூட வந்திருக்க. அப்ப என் கூட யாரு கேட்டேன், நீ கூப்பிட்டுதான் நான் வரல. யார் கூப்பிட்டு, நீ சொல்லி நான் வரல, உன் பின்னாடி ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா பின்னாடி உன் பின்னாடி இருக்கிறாரு. அவர் சொன்னதால்தான் நான் வந்தேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அதான் இயேசு கூட வருவார். எல்லா வீட்டிலும்
அற்புதம் செய்வார். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில நம் நற்செய்திகளை அறிவிக்கும் போது எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த துன்பங்கள் நம் குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் இருந்தாலும், இயேசு நம் கூட இருக்கும்போது அந்த அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அந்த அங்கிள் அப்பா தற்கொலை போயிட்டு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த தம்பி 40 நாள் சாப்பிட்டாங்க, ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தவரு 1 மணி நேரத்துக்குள்ள பசின்னு கேட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் ஒரு நாளில என் ஊருக்கு வர தம்பி அவங்க சித்திய பார்க்கறதுக்காக நான் 3 நாள் படிட்டு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என்ன சொல்ல போறாங்க, ஏன் சொல்ல போறேன்னு தெரியல. நான் பைபிள் சொன்னேன். அந்த தம்பி ஒரே மட்டும் உடையது என்னை கெட்டிய பிடிச்சிட்டு, ஐயா அன்றைக்கு ஜெபம் பண்ணீங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி மாவட்டத்தில் பாஸ்டர்ஸ் மத்தியில பாஸ்டர்ஸ் அங்க இருக்கிற ஏரியா முழுவதும் இருக்கின்ற பிஷப் தினகரன் அவர்தான் அந்த பிசாசு பிடித்த எல்லா கரத்தை கத்திரமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கும்மிடிப்பூண்டி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கிற பிஷப் தினகரன் அவர்தான் அந்த பிசாசு பிடித்த தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு, இன்னைக்கு பிஷப்பா இருக்கிறாரு, இன்னைக்கு பெரிய ஆளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இயேசு தான் உண்மையான ரட்சகர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதே போலதான் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் அனுப்புகிறாரு, அவர்தான் மேசியா, அவர்தான் சம்பிரதாயத்தை ஆளப்போகிறாரு, அவர்தான் உலகத்துக்கு ரட்சகர் என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவருடைய அண்டையில் இருக்கிற நாம், அவர் திருப்பணி ஆற்றுகிற நாம், அவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா புத்தகத்தில் நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன். அதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. நிறைய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தீர்க்கதரிசன வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை உண்மையா நாம் நம்பும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். முதல் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசாரியர்களை பார்த்தார்கள், ராஜ்யா உருவாக்கினார், தீர்க்கதரிசியை உருவாக்கினார். ஆண்டவர் 400 வருடங்களில் இடையில எந்த விதமான தகவல்களும் இல்லை. ஆனால் ரோமருடைய அரசாட்சியில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம்தான் சத்திய வசனம். அந்த சத்திய வசனத்துல உண்மையாக நாம் உண்மை ஒப்பு கொடுக்கும் போது நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர், நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய ரட்சகர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதான் யோசு சொல்றாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற குட்டி. எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் நடந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? அங்கேயும் கர்த்தருடைய தூதர் சொல்றாரு, எலிசபெத்துக்கும் கர்த்தருடைய தூதர். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா உண்மையாவே திருப்பணி ஆற்றும் போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் போது கடவுள் பேசுறார், சகரியாவே உனக்கு என்ன கொடுப்பறேன், ஒரு குழந்தையை. அந்த மரியாளுக்கு சொல்றாரு, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியா. ஏன்னா யூத பெண்கள் இரவும் பகலும் சிரிப்பார்களாம். ஒரு ராஜா பிறக்க போறாரு, அது என் வயிற்றில் பிறந்தாங்க என்று காத்திருந்தாங்களாம். ஆனா மரியாள் பரிசுத்தமா இருந்ததுனாலதான், யோசேப்பு தாவீதுடைய வம்சத்தை சேர்ந்தவராய் இருந்ததுதான் இன்றைக்கு மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியினால கர்ப்பத்தை தரித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நம்பிக்கைக்காக எலிசபெத்துக்கு மலைநாட்டில் இருக்கிற எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. அங்க போகும்போது 2 பேரும் வாழ்த்துக்கள் ஒரு பெருத்த மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் கூட நம் கிராமங்களில் போகும்போது, மற்றவர்களோடு பேசும்போது, கிராமத்துல சிறிய கிராமத்துல வில்லேஜிங்ல பீப்பிள்ஸ் மத்தியில் பேசும்போது நம்முடைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்க போகுது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க போகுது, நாம் பேசுகின்ற பேச்சுகள் எப்படி இருக்கும் போது, நாம் பேசுகின்ற பேச்சை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் அவர் ஊக்குவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமக்கும் முன்னெச்சரிக்கை வந்த யோவான் ஸ்நானகர்.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவ பற்றி சொல்றாங்க, இயேசு என்ற நாமத்தை சொல்லாம வேற இடத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. அதுல போய் விழாதீங்க. பணம் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, விழுந்துட்டு போனா அப்படி என்ன பண்ணுவோம், பல லைன்ல ஓடி போயிடுவோம். அதனால்தான் வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு இன்றைக்கு பலவிதமான கர்த்தருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு பைபிளை அவர் தோழில் எப்படி ஒரு மாடு தன்னுடைய அந்த மாடு வேறு ஏறும்போது அந்த நுகத்தடியை சுமந்து கொண்டு போதும், அதே போல் பைபிள் எடுத்துக்கொண்டு நம்ம தெரு தெருவாக காலைகள் மலைகள் என்று பாடம் போகும்போது பைபிள் தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை நுகத்தடி. அது சுமக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்ம குடும்பத்தின பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அதனால்தான் வருத்தப்பட்டு பாரும் சுமப்பவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சங்கீதம் 136 சங்கீதத்துல சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வசனம் படி பார்க்கலாம். சங்கீதம் 136 1 வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால்தான் அருமையானவர்களே, இயேசப்பா நல்லவர். அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறார், நம்முடைய குறைகளை நீக்க தான் பிறந்திருக்கிறார். அன்றைக்கு மிஷினரி வரலன்னா இன்னைக்கு நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க முடியாது, பைபிள் எடுத்திருக்க முடியாது. கிபி 100ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் மாண்டு போனார்கள். நீரோ என்ற மன்னன் பயங்கர கொடுமைப்படுத்தினார். எத்தனை பேர் கிறிஸ்தவ சொன்னவே சாகடிப்பான். அப்படிப்பட்ட மன்னுடைய வாழ்க்கை பல பேர் ரத்த சாட்சியம் மறைத்திருக்கிறார்கள் இயேசுக்காக. அதனாலதான் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிற நாம் இன்றைக்கு எதுக்குமே தயாரா இருக்கணும். யார் மேல காரி துப்பினாலும் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி என்ன பண்ணாரு, அந்த இடத்துல எல்லாரும் காரி கொடுத்து துப்பினாங்க. நீ ஞான திருஷ்டிக்காரங்க சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, அமைதியா இருந்தார், தன் வேலையை முடித்தார், பிதாவுடைய சித்தத்தின்படி முடித்தார். அது போல பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அதை நம்ம தாங்கக்கூடிய சக்தி நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது நிச்சயமாவே கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 வசனத்தை படி பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 வசனம். రోమర్ 8:31 ఇట్లుండగా ఏముందుము, దేవుడు మన పక్షముగా ఉండగా మనకు విరోధి ఎవరు? ఆమేన్, ఆమేన్. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதி யார்? நமக்கு எதிரி விரோதி யார்? யார்? நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் ஒரு இடத்துல நான் பிசாச நான் ஜெபிக்கிற பிசாச பண்றேன்னு சொன்னாங்க. ஒரு பேய் பிடிச்சிட்டு பயங்கர ஆன்மீகம் பிடிச்சிட்ட போன கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணாரு, ஜோம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன ஆயிட்டாருன்னா தபாலும் போய் கீழே காவல விழுகிறார். எப்படி விழுறாரு? காவல் விழுகிறாரு. கிணையா காவல் தானே, நான் அறியாம என்ன பண்றேன், கெட்ட ஆவி உன்னால ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்கணும், உன்னால ஜெயிக்க முடியும்னா விட்டுடணும். நான் நிறைய பிசாசம் பண்ணிருக்கிறேன், நிறைய பயங்கரமானது பண்ணிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் பயப்பட மாட்டேன். எங்கேயும் மைசூர்ல ஒரு அம்மா பயங்கர சூழ்நிலை இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருட்டுல இருக்க மாட்டாங்க. அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே அந்த ஆவினாச்சி கடந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வைராக்கியமா தேவனுடைய பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஊழியம் செய்வது எத்தனை சக்திகள் நம்ம விரோதமா செயல்படுவார்கள், நம்ம பயப்படவே கூடாது. அதனாலதான் நம் ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய சமாதான பிரபு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை முழுசு படிக்கணும்னு நிறைய காரியம் உண்டு. அதனால நான் சுருக்கமா முடிச்சுட்டு நம்முடைய ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அதனால ஆலோசனை கொடுக்கிறவர் சர்வவல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு.
அந்த இயேசுவை நாம் கெட்டியா பிடித்துக் கொள்வோம். அதனாலதான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10 சொல்லுது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல பிரியம் உண்டாகும். முடிந்த அளவு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம் மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்கிறதுக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்மை திருவசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் எல்லாரும் நிற்போம். நான் உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் கரங்களை தூக்கி, ஆண்டவரே, நான் இப்போது நீரை அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் முன்னேற்றி அறிவிக்கின்ற நேரங்களில் நாங்கள் என்ன வெகுமதியை கொடுக்க போகிறோம், என்ன மக்களிடத்தில் பேச போகிறோம், நீர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாய் இருக்க வேண்டும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம சிவப்பா சொந்த பாட்டு போடுவதை போல ஜெபம் பண்ணி முடிக்கிறேன்.